அனைவருக்கும் வணக்கம். சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருமாவர்கள் உளுந்தூர்பேட்டையில ஒரு பிரம்மாண்டமான மாநாடு போட்டாரு. ஆனா அந்த மாநாட்டுல தாவேகா கூட தான் நாங்க கூட்டணியில இருக்கோம், இனிமே நாங்க தாவேகா கூட ஒன்னாதான் பயணிக்க போறோம்னு சொல்லி அறிவிச்சதுக்கு பின்னாடி கூட தாவேகா தரப்புல இருந்து யாருமே அந்த கருத்தை வரவேற்று ஒரு பேட்டியோ ஒரு ட்வீட் கூட போடலைங்க. அந்த மாநாட்டிற்கு முதலமைச்சர் விஜய்க்கு அழைப்பு உண்டு, அவருடைய தலைமையில தான் நடக்கணும், அவரும் வருகை தரணும் அப்படிங்கிறதெல்லாம் திருமாவர்கள் ரொம்ப முயற்சி பண்ணி அழைப்பெல்லாம் விடுத்திருந்தாரு. ஆனா அதற்கும் அவர்கள் வரல. சரி, முதலமைச்சர் வரலன்னா என்னப்பா, ஒரு அமைச்சர்கள் இல்ல தாவைக்கால உள்ள முக்கியமான பொறுப்பாளர் ஏதாச்சும் வருவாங்களான்னு பாத்தீங்கன்னா அவர்களும் வரல. சோ ஒரு மாநாட்டிற்கு ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் வருவது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று. ஏன் சொல்றோம்னா, கடந்த திமுக ஆட்சியில விசிக நடத்தக்கூடிய மாநாட்டிற்கு திமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்கள் கட்டாயம் வந்து கலந்து கொள்வாங்க. திருமாவர்கள் வந்து இதற்கு முன்னாடி நடத்தின சில மாநாடுகள்ல நாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு அம்பேத்கர் சுடர் விருது கொடுக்குறோம்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள்லாம் வர வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த முறை வந்து விசிகா தாவேகா கூட்டணியில் எப்படி நடத்தப்படுது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. நான் தாவேகா கூட தான் கூட்டணியில இருக்கேன்றத முதல் முறையா திருமாவர்கள் அறிவிக்கிறாரு. ஆனா அதை வந்து ஆதரித்து வரவேற்று விஜய் அவர்களோ அந்த கட்சியில் உள்ள அமைச்சர்களோ யாருமே வந்து ஒரு ட்வீட் கூட போடல. நாங்கள் இதை ஒரு நல்ல தொடக்கமாக பார்க்கிறோம், நாங்கள் வந்து இதே மாதிரி ஒற்றுமையா இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பேசல. இதுல திருமா தரப்பு வந்து கடுமையான அப்செட்டு. சரி, இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அடுத்த கட்டமா அவர்கள் வந்து எதிர்த்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க தாவேகா. சரி, இது மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, சட்டமன்றத்துல வச்சே அமைச்சர் வன்னி அரச அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் கண்டிக்கிறாரு. எதற்கு அப்படின்னா, மோடி அமித்ஷா குறித்து வந்து அவர் சில கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு பண்றாரு. அவை குறிப்பிலிருந்து இதை நீக்கி விடுங்கள் அவைத்தலைவரே அப்படின்னு ஆதவர்ஜுனா அவர்கள் தன்னோட சொந்த கூட்டணி கட்சி தலைவருக்கு எதிராகவே பேசுறாரு. இது மாதிரி பல சம்பவங்கள் தாவேகா விசிகாவுக்கு இடையே வந்து ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்திட்டு இருக்கு. இதனுடைய உச்சகட்டமா இன்றைக்கு விசிகா வெளியில் வந்து பேசவே தொடங்கிட்டாங்க. தாவேகாவினுடைய போக்கு சரியில்லைங்க, தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபடுவது உண்மைதான் அப்படின்னு விசிகாவினுடைய பொறுப்பாளர்களே பேட்டி கொடுக்குறாங்க. செங்கோட்டையனுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில செங்கோட்டையன் வந்து சமீபத்துல 10 எம்எல்ஏக்கள் இல்ல இனி 25 எம்எல்ஏக்கள் அதிமுக எடுக்க போறோம்னு பேசினார் இல்லையா, அதற்கு விசிகாவினரே இப்ப வந்து பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அடிப்படையில் 10 எம்எல்ஏக்கள் உங்களிடத்தில் வரப்போகிறார்கள், எந்த அடிப்படையில் 25 எம்எல்ஏக்களை நீங்கள் இணைக்க இருக்கிறீர்கள், அதற்கு பின்னால் நடக்கிற செய்திகள் என்ன, விஷயங்கள் என்ன என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவே குதிரை பேரம் நடப்பது உண்மையோ என்கிற ஐயத்தையும் உருவாக்கி இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி அடுத்த பிரதமர் எங்க அண்ணன் தான் அப்படின்னு தாவேகால உள்ள அமைச்சர்கள்ல இருந்து அப்படி தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரும் ஒரு கனவுல இருக்கும்போது, எம்பியே இல்லாத உங்களை எங்களோட கூட்டணியில நாங்க சேர்த்துக்க கூட மாட்டோம், நீங்கெல்லாம் இன்னைக்கு அமைச்சரா இருக்கீங்கன்னா அதுக்கு நாங்க தான் காரணம், ராகுல் காந்தி தான் காரணம், இல்லைன்னா நீங்க இன்னைக்கு அமைச்சர்களே கிடையாது, ஆட்சி அமைச்சிருக்க மாட்டீங்க, அமித்ஷா உங்க கதையை முடிச்சு விட்டுருப்பாரு அப்படின்னு தாவேகா மேல மொத்த உண்மத்தையும் கொட்டியிருக்கிறாரு நம்ம காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர். ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கும்போது இவர் பேசலாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தாவேகா கூட்டணிலையும் அதே விஷயத்த கண்டினியூ பண்றாரு. தாவேகாவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில பயங்கரமான ஒரு மோதல் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அவங்க இன்னும் எல்லாருமே ரசிகர் மன்ற போர்ட்ல இருக்காங்க. அதனால நீங்க ரசிகர் மன்ற போர்ட்ல இருக்கவங்களை நீங்க மாற்ற முடியாது. எப்ப தாவேகாவுக்கு எம்பி வந்துட்டாங்களோ அப்ப தாவேகாவை நாங்கள் இந்தியா கூட்டணியில் இணைஞ்சிக்கிற சொல்லுவோம். எம்பி இல்லாதவங்களை நாங்கள் வாங்க சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அவர்களுக்கு எம்பி கிடையாது. எம்பி இருந்தால் தான் இந்தியா கூட்டணியில் சேர்த்துக்கிறோம். ராகுல் காந்தியோட அவர் ஆதரவு கேட்டார். முதல் கடிதம் கொடுத்ததுங்கிறது ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி தான் கடிதம் கொடுத்துச்சு. அதனால தாவேகாவுடைய இன்றைய அமைச்சர்கள் எல்லாருக்கும் அந்த உண்மை தெரியும். அவர்கள் எல்லாம் அமைச்சராவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு முதல்ல வந்துச்சு. இல்லாட்டா அமித்ஷா கதை முடிச்சிருப்பார் எல்லா கதையும். சரி, ஏதோ மாணிக்கம் தாகூர் வந்து கோவத்துல பேசுவார்ப்பா, இவர் வந்து அடிக்கடி இப்படி பேசுறது தானே அப்படின்னா இல்ல, ரொம்ப நிதானமா பேசக்கூடிய சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் கூட இதே கருத்து தான் சொல்லியிருக்கிறாரு. தாவேகா ஒரு பயங்கரமான இன்செக்யூரிட்டியில இருக்காங்க, அவர்கள் வந்து பயப்படுறாங்க, அவர்கள் வந்து அடுத்த கட்சியில இருந்து எம்எல்ஏக்களை விலைக்குவாங்க நினைக்கிறது தப்பு அப்படின்னு அவரும் பேசியிருக்காரு. இவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டியே வேண்டாம், இவங்களை ராஜினாமா செய்ய வச்சு இவங்க கட்சியில வந்து இடைத்தேர்தலை வச்சு இவங்க கட்சியில சேர்க்கிறத நான் வன்மையாக எதிர்க்கிறேன். அதை செய்யவே கூடாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த தொகுதி மக்களுக்கு நடக்கும் அநீதியாக தான் பார்க்கிறேன். இதை வந்து நான் ஏத்துக்கவே இல்லை, இது அவங்களுக்கு தேவையும் இல்லை. இப்படி இவங்க எல்லாம் பேசுறதுக்கு காரணம் யார் தெரியுமா? இதோ இவர் தான், நம்ம செங்கோட்டையன் தான். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கோபிச்செட்டிப்பாளையத்துல சமீபத்தில் போட்ட கட்சி மீட்டிங்ல 10 எம்எல்ஏக்கள் ரெடியா இருக்காங்க அதிமுக இருந்து தாவேகா வர்றதுக்கு, இன்னும் 25 பேர் வர போறாங்க அப்படின்னு ஓப்பனா குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நீ 47 6 குறைஞ்சு போச்சு, 10 ரெடியா இருக்கு,
இது தெரியாது. அந்த 10 வந்தா முடிஞ்சு போச்சு. அது இல்லைன்னா 25 பேர் ஒட்டுக்கா வரக்கு ரெடி ஆயிட்டாங்க. நடக்கு அப்புறம் தான் தெரியும் அவர்களுக்கு. இப்படி ஒரு அல்வா மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைச்சா ஆளுநர் சும்மா இருப்பாரா? ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட வரிசை கட்டி கடிதம் கொடுத்துருக்காங்க திமுக அண்ட் அதிமுக. இப்ப திமுகவோட கூட்டணியில இருந்து மதிமுக அப்படியே கட்சி தாவ நினைச்சாங்க. சொல்லப்போனா மதிமுகல உள்ள அந்த 2 எம்எல்ஏக்கள் திமுகவினுடைய சின்னத்துல போட்டிட்டவங்க. அப்ப அவர்கள் அப்படியே கொண்டு போயிட்டு தாவேக்கால சேர்த்துடலாம், சேர்த்து நாம வந்து அமைச்சராயிரலாம் அப்படின்னு கனவு கண்ட வைகோவுக்கு ஆப்பு வைத்தது திமுக. அந்த 2 எம்எல்ஏக்கள் தங்கள் பக்கம் அவர்கள் வச்சுக்கிட்டாங்க. வைகோக்கே வந்து டாடா சொல்லிட்டு இந்த எம்எல்ஏக்கள் இங்க வந்துட்டாங்க. அதற்கப்புறமா திமுக தரப்புல இருந்து ஆர்எஸ் பாரதி போயிட்டு ஆளுநர் சந்திக்கிறாரு. இவங்க வெளிப்படையா குதிரை பேரம் நடத்துறாங்கன்னு சொல்லி எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து கொடுத்த பேட்டி எல்லாம் ஆளுநர் கொண்டு போய் காட்டியிருக்காங்க. ஏற்கனவே அதிமுக தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கும் போயிருக்காங்க, ஆளுநர்கிட்டையும் போயிருக்காங்க. இந்த மாதிரி குதிரை பேரம் நடத்துறாங்க, வெளிப்படையா குதிரை பேரம் நடத்தி கட்சியில இருந்து ஆளுங்களை வந்து எடுக்கிறாங்க, எங்களுடைய சின்னத்துல போட்டிட்டு இரட்டை இலையில போட்டிட்டு மக்கள் பிரதிநிதியாக வென்ற நபர்களை இவர்கள் வந்து குதிரை பேரம் நடத்தி கட்சியில சேர்க்கிறாங்கன்னு சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வந்து பல இடங்கள் வச்சிருக்காங்க. வெளிப்படையா பேட்டிகள் கொடுத்துருக்காங்க, நீதிமன்றத்துல வழக்கு போயிட்டு இருக்கு, ஆளுநர்கிட்ட புகார் மனு இருக்கு. இப்போ அடுத்த செங்கோட்டையினுடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இதற்கு முன்னாடி கூட கரூர் எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஆமா, தாவேக்கால இருந்து அப்ரோச் பண்ணாங்க, நான் ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அதுவே ஒரு வாக்குமூலம் தான். அதுக்கப்புறமா அந்த மறுத்து எல்லாம் பேசினாரு, இதனால நம்புறதுக்கு ஏன் தயாரா இல்லை. இப்போ சிட்டிங் மினிஸ்டர் செங்கோட்டையன் என்ன சொல்றாரு அப்படின்னா 25 எம்எல்ஏக்கள் இங்க வர இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு எம்எல்ஏ மறைமுகமா ஒரு இன்னொரு கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கிட்ட டீலிங்ல இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்க கட்சிக்கு நீங்க வாங்க, வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு இதெல்லாம் பண்றோம்னு சொல்லி கட்சியில சேர்றதுக்கு பேர் தான் பேரம். அதுதான் குதிரை பேரம். அதை வெளிப்படையா நாங்க நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது செங்கோட்டையன் அவர்கள் அவரோட சொந்த தொகுதி கோபிச்செட்டிப்பாளையத்திலே சொல்றாரு. அப்ப எந்த அளவிற்கு வந்து தாவேக்கா இந்த விஷயங்களை ஈடுபடுறாங்கன்னு பாருங்க. இந்த விஷயம், இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற விஷயம் எதனால விசிக காங்கிரஸ்க்கு வந்து இவ்வளவு தூரம் அதிருப்தியை ஏற்படுத்துது, இவ்வளவு தூரம் ஒரு எரிச்சலை ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எம்எல்ஏக்களை ஒருவேளை தாவேக்கா வந்து இன்னொரு கட்சியில இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வர வச்சுட்டு இடைத்தேர்தல் நடத்தி அதுலயும் இவர்கள் வந்து அதே வேட்பாளர்களையோ இல்ல வேற வேட்பாளர்களையோ நிக்க வச்சு ஜெயிச்சுட்டாங்கன்னா விசிக காங்கிரஸினுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு நிலைமையில திமுக கூட்டணி பக்கம் இவர்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க. நீ எக்கேடும் கெட்டு போய் எங்க பக்கம் வந்துடாத அப்படிங்கிறது அவர்களுடைய நிலைப்பாடு. இப்ப தாவேக்காவும் இவர்களை கலட்டி விட்டாங்க அப்படின்னா இவர்கள் எங்க போவாங்க? அமைச்சரவை எப்போ வேணாலும் மாத்தலாம். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து 5 எம்எல்ஏக்களை வச்சு 2 அமைச்சரே வாங்கியிருக்கிறாங்க. விசிக வந்து 2 எம்எல்ஏக்களை வச்சு ஒரு அமைச்சரே வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து வேற கட்சியில கிடைக்குமா அப்படின்னா அமைச்சரவைக்கு பத்தி நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. இனி கூட்டணிக்கும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் வந்து திமுக இங்க வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதான் திமுக நிலைப்பாடு. அதிமுக பக்கமும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதிமுக பக்கத்துல எம்எல்ஏக்களை உருவிட்டு இருக்கு தாவேக்கா. இப்படி இருக்கிற சூழல்ல அதிமுக பக்கம் பிஜேபி இருக்கு, ஸோ காங்கிரஸ்க்கு இடமும் கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட இடத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை தமிழ்நாட்டில் என்ன ஒரு கேள்வி வருமா இல்லையா? அதே மாதிரி விசிக நாம சனாதன எதிர்ப்பு பேசிக்கிட்டு எப்படி அதிமுக பக்கம் போக முடியும்? திமுகவும் சேர்த்துக்க மாட்டாங்க, நம்ம என்ன பண்ண போன நிலைமை வருமா இல்லையா? ஸோ இந்த 2 கட்சிகளுமே தனித்து விடப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள்லாம் இல்லை, இடைத்தேர்தல் நடக்குது அப்படின்னா அதற்கப்புறம் இதுதான் நடக்கும். ஒருவேளை வந்து தாவேக்க கணக்கு போட்ட மாதிரி எம்எல்ஏக்கள் வந்து எடுக்கிறாங்க, அவர்கள் வந்து எல்லா தொகுதியிலையும் வெற்றி பெறணும்னு அவசியமே இல்லை. இவர்கள் சொன்ன மாதிரி செங்கோட்டையன் சொல்ற மாதிரி 25 எம்எல்ஏக்கள் இல்ல 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வர்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்றைய அளவுல தாவேக்காவுக்கு தேவை அப்படிங்கிறது 11 எம்எல்ஏக்கள். ஏற்கனவே வந்து 6 பேர் அங்கிருந்து எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப திருச்சி கிழக்கு ஒன்னோட சேர்த்து 7. அவர்களுக்கு தேவை அப்படிங்கிறது இன்னொரு 3 எம்எல்ஏக்கள். அதாவது எல்லாத்தையும் வெற்றி பெறணும். ஸோ ஒரு 3ல் 2 பங்கு. ஏன்னா எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு வந்து இடைத்தேர்தலில் ஆதிக்கம் அதிகமா இருக்கும், அவர்கள் தான் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் களத்துல இருக்கும். அப்படி பார்த்தாலும் கூட ஒரு 15 தொகுதிகள் காலியாகுது, அதுல 10 தொகுதிகள்ல தாவேக்கா ஜெயிக்கிறாங்க மாதிரி கணக்கு வச்சுட்டாலும் கூட இந்த கட்சிகள் எல்லாம் கழட்டி விடுறதுக்கு ரெடியா இருக்கு தாவேக்கா. இவர்கள் வச்சு சமாளிக்க முடியாது, நமக்கே எதிராக பேசுவாங்கன்றதை விட மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய பிஜேபிக்கு எதிராக இவர்கள் பேசுறாங்க. அது தாவேக்காவுக்கு பிடிக்கல. இது நீங்க வெளிப்படையா பாருங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பின்னாடி ஒரு இடத்துல கூட, அதற்கு முன்னாடியும் பேசலதான், அதற்கு பின்னாடி சனாதன சக்திகள் தீய சக்திகள் அந்த மாதிரி வார்த்தைகளை கூட பயன்படுத்தி கூட என்ன பண்ணல, பிஜேபியை விமர்சனம் பண்ணவே இல்லை. அதாவது பிஜேபி வந்து ஒரு எதிர்க்கப்பட வேண்டிய கட்சியா அப்படிங்கிறதே இப்போ தாவேக்கா ஆட்சியில பலருக்கும் சந்தேகம் வந்திருக்கும். ஏன்னா சட்டமன்றத்துல வன்னியரசு பேசும்போது அமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் ஒரு தடவை கூட மோடிக்கு எதிராகவோ அமித்ஷாக்கு எதிராகவோ எதுவுமே இவர்கள் வந்து இன்னும் பேசல.
அந்த பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறதே இப்ப தமிழ்நாட்டுல சுத்தமா ஆளும் தரப்பு கிட்ட இருந்து இல்ல. இத்தனைக்கும் பிஜேபி கூட தாவேக கூட்டணியும் கிடையாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கேரளா முதலமைச்சர் பதவி ஏற்கிறாரு. அந்த பதவியேற்பு நிகழ்வுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடப்படுது. நீங்க வாங்க, நீங்க வந்து நம்மளோட கூட்டணி முதலமைச்சர் பதவியேற்பு விழால பங்கு கொள்ளணும்னு வருது. அப்போ வந்து ஒரு டாக் என்ன நடக்குது அப்படின்னா, இவர் அங்க போக மாட்டாரு. மத்தியில வந்து பாஜக காங்கிரஸ் கூட விஜய் அவர்கள் ரொம்ப க்ளோஸா இருக்கிறது விரும்புறது இல்ல. காங்கிரஸை வந்து அழிக்கிறது பிஜேபிக்கான ஒரு அஜெண்டா. அதன் அடிப்படையில விஜய் போயிட்டு காங்கிரஸ் கூட ஒட்டி உறவாடுறது பிஜேபிக்கு பிடிக்கலன்னு சொல்லி பத்திரிகைகள்ல செய்திகள் வருது. அப்ப இப்படிலாம் செய்தி வருது. இதெல்லாம் உடைச்சுக்கிட்டு இல்ல பிஜேபிக்கு எதிராக பிஜேபி என்ன பண்ணாலும் நான் துணிஞ்சு செய்வேன்னு சொல்லி இவர் போயிட்டு அந்த முதலமைச்சர் பதவியேற்பிலால பங்கேற்பாருன்னு பார்த்தா அங்க ஏற்கல. அங்க அவர் வந்து போகவே இல்லை. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட எந்த இடத்துலயுமே ஒரே மேடையை பகிர்ந்து கொண்டு இவர் வந்து உறவாடி இருக்கவே மாட்டார். இன்னும் சொல்ல போனா டெல்லியில ராகுல் காந்தியை வந்து அடிச்சு தரத்தன்னு இழுத்துட்டு போயிட்டு மூக்குலாம் ரத்தம் வந்துச்சு. அப்போ கூட உடனடியாக ட்வீட் போடாம ரொம்ப லேட்டா ஒரு கண்டனத்தை மட்டும் ட்வீட்டா தெரிவிச்சாரு. இவர் எந்த எதிர்ப்புமே பெரிய ஆற்றவே இல்லை. மற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வர்களோ இல்ல மற்ற கட்சியினரோ வந்து பாத்தீங்கன்னா சில பேர் டெல்லிக்கே வந்து போயிட்டாங்க. இப்போ கர்நாடகா முதலமைச்சராக இருக்கட்டும், கேரளா முதலமைச்சராக இருக்கட்டும், டெல்லிக்கே போயிட்டு வந்து அவர்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க. ரொம்ப தீவிரமா அந்த டெல்லி ப்ரொட்டஸ்ட் அப்போ குரல் கொடுத்தாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் வந்து அமைதியா இருந்தார். இது எல்லாமே ஒரு அரசியல் கணக்கு. இவர் வந்து பாஜகவை காங்கிரஸுக்காக பகச்சிக்கிறத விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதனுடைய அடுத்த கட்டமும் வந்து பாத்தீங்கன்னா பிரதம அமைச்சர் கனவு அப்படிங்கிறது. நான் வந்து பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல காங்கிரஸை வந்து கம்ப்ளீட்டா சைட்லைன் பண்றாங்க. இப்போ நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் யாரு, தளபதி விஜய் அப்படின்னு வர்ற ரீல்ஸுக்கு பின்னாடி எல்லாமே விஜயினுடைய அந்த அடுத்த கட்டமான அந்த பிரதமர் கனவு அப்படிங்கிறத நோக்கியே இருக்கு. பிரதமர் ஆகக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்லலை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணாங்க இல்லையா, அப்படி இந்த ரீல்ஸில் அப்படியே வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் வந்து போட்டு அது மூலமாக நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இப்படிலாம் பண்ணாங்க இல்லையா. இதே விஷயத்த இன்னைக்கு நார்த் இந்தியா முழுக்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லி பிரச்சாரம் பண்ணா பரவாயில்ல, பொய்னா பொய் அப்படி ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இதை பண்ணிட்டாரு, இங்க வந்து நீங்க தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு அந்த நோயாளி உயிரிழந்துட்டாரு அப்படின்னா நீங்க காசே கெட்ட வேணாம், இப்படி ஒரு திட்டத்தை முதலமைச்சர் விஜய் வந்து கொண்டு வந்துட்டாரு, தமிழ்நாட்டை இப்படி மாத்திட்டாரு அப்படி மாத்திட்டாரு, நீ இல்லாத பொல்லாதெல்லாம் பொய்யா சொல்லி ரீல்ஸ் போட்டு நார்த் இந்தியன்ஸை மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் அது ஏஐ இது ஒரு ஃபேக் நியூஸ்ன்றதை கண்டுபிடிக்க தெரியாத அளவுக்கு இருக்காங்க. நமக்கு புரியல. மில்லியன் கணக்கில் லைக்ஸ் போட்டு ஆதரிச்சுட்டு இருக்காங்க. அதனால அடுத்து என்ன நடக்கும்ன்றது சொல்ல தெரியல. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவை பார்த்ததுக்கு பின்னாடி இதெல்லாம் வீடியோ போட்டாலாம் சிஎம் ஆயிட முடியுமா, இப்பெல்லாம் ரீல்ஸ் போட்டாலாம் பிஎம் ஆயிட முடியுமா, அப்படிலாம் நம்மளால பேச முடியல. ஆனா இது பொய் அப்படிங்கிற விஷயத்துல இது தவறான ஒன்று. இது உண்மையான விஷயத்தை இப்படி அவர்கள் வந்து வைரல் பண்ணி ஒரு பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வேற. இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக் நியூஸ் ஃபேக்டரியா டிவிக்கு வந்து நார்த் இந்தியன்ஸை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. அதை நம்ம குறிப்பிட்டதுக்கு பின்னாடி இங்க காங்கிரஸுக்கு அதனால ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி, சொல்ல போனா காங்கிரஸுக்கு தான் ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி இருக்கு. இடைத்தேர்தலில் ஒருவேளை தாவேக்கா வந்து பெரும்பான்மை வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது, அமைச்சர் பதவி என்ன ஆகுறதுன்ற ஒரு கணக்கு. விசிகாவுக்கும் அதே கணக்கு. திமுக பக்கம் கூட போக முடியாதே, அடுத்து என்ன ஆகுதுன்ட்டு ஒரு பயங்கரமான அதிருப்தி. ஸோ இதெல்லாம் தான் விசிகா காங்கிரஸை இன்னைக்கு வந்து தாவேக்காவுக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கு. இன்னும் போக போக ஒருவேளை அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னா இது இன்னுமே வந்து பெரிய லெவலில் இந்த மோதல் வந்து அதிகரிக்கும். ஆளுநர் சரியான நேரம் பார்த்து காய் நகர்த்தினார்னா இந்த ஆட்சியை கூட கவிழ்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வெளிப்படையாக அவர்கள் குதிரை பேரன் நடத்தி எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு இவர்கள் இங்கே கட்சியில் சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சுன்னா ஆளுநர் இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் கூட பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா 2029 ஒரே நாடு ஒரே தேர்தலில் மறு தேர்தல் நாங்கள் வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி கூட அவர்கள் வந்து அதை கொண்டு வரலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 6 மாசத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் இங்க ஒரு ஆளுநர் ஆட்சி இருக்கு, ஜனாதிபதியினுடைய ஆட்சி நடக்க போகுதுன்னு சொல்லி அவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் பிரச்சனை. குறிப்பா வந்து தாவேக்கா தங்களுடைய ஆட்சியை இழக்க நேரிடும். அதனால இது மாதிரி இந்த பிரச்சனையை சுத்தி பல கத்திகள் இருக்கு. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து நடக்குதுன்னு சொல்லிட்டு. நன்றி.